மசாலா டீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ குடிக்கலான்னு தான் வந்தேன். அப்புறம் பார்த்தா பாத்திரம் விளக்காமல் இருந்துச்சு. சரி பாத்திரத்தெல்லாம் விளக்கியாச்சு. நான் கையெல்லாம் விளக்க மாட்டேன். அப்படி விளக்கணுமா பொழுதுனைக்கும் கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாம் சேர்த்தி வச்சு விளக்கிடுவேன். ஒரு 1/2 அன் ஹவரில் க்ளீனாக எல்லாம் விளக்கிடுவேன். இதில் கொஞ்சம் பால் இருந்தது, எடுத்து டீ வச்சாச்சு. அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் வேலை, நேற்று வேலை பாக்கி இருக்குது. மோர் அடித்தேன். அது வந்து சிந்தினா எல்லாம் கீழே கொட்டிருச்சு, இறஞ்சிருச்சு. அப்புறம் அந்த இடம்லாம் வெள்ளையாக அப்படியே நின்றுச்சு. மோர் எல்லாம் நீட் பண்ணி மிக்சிலாம் துடைச்சிட்டு டப்பாலாம் துடைச்சிட்டு இப்போ ஒதுக்க வச்சுருக்கிறேன். அப்புறம் அடுக்கி வைக்கணும். லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் டப்பாங்கள்லாம் வச்சுருந்தேன். அப்போ கொஞ்சம் பொருளெல்லாம் கிடைக்காம ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் அதுவே எனக்கு பழகி போச்சு. அப்புறம் இங்கே கடை பக்கமாகவும் இல்லை. நம்ம எல்லாமே இப்போ ஒவ்வொரு டைமும் கடைக்கு போய் தான் குழம்பு வைக்கணும்னு இல்லை. நினச்சா எது வேணாலும் வைக்கிற அளவுக்கு எல்லாம் வாங்கி வச்சுருவேன். காய் மட்டும்தான் வாங்கணும். அதுவும் கூட ஃப்ரிட்ஜில் 2-3 நாளைக்கு இருக்கும்.